அதிமுக திமுகவினரின் சூழ்ச்சியையும் வீழ்ச்சியையும் நொறுக்கிய கேப்டன் விஜயகாந்த் அணியினரின் தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இங்க திரளாக வருகை தந்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, ஊராட்சி, வார்டு கிளை கழகத்துடைய நிர்வாகியவர்களே, சார்பணி நிர்வாகியவர்களே, மகளிர் அணி சேர்ந்த சகோதர சகோதரிகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே, இங்க திரளாக கூடியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை ஒரு 2 மாத காலமாக அந்த பக்கம் சென்று விடுவாரா அல்லது இந்த பக்கம் சென்று விடுவாரா, அந்த பக்கத்திலே எத்தனையோ கோடியை வாங்கிவிட்டார், இந்த பக்கத்திலே எவ்வளவு கோடியை வாங்கிவிட்டார் என்றெல்லாம் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் சவுக்கடி கொடுக்கின்ற போல புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள், நான் பணத்துக்கு மயங்கிறவன் அல்ல, மக்களுக்கு மனதுக்கு மயங்கிறவன் என்று சொல்லி இந்த மக்கள் நல கூட்டணியிலே இணைந்து இன்றைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை, இன்றைக்கு அந்த மக்கள் நல கூட்டணி சகோதரர்கள் எல்லாம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக இந்த கூட்டத்தின் மூலமாக தோழமை கட்சி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழக அரசியலை அடுக்கடுக்கான தன்னுடைய வாத திறமையால் கவனிக்க வைத்திருக்கின்ற, பொது வாழ்வில் பெண்கள் வருவது அருகி இருக்கின்ற காலத்தில் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கின்ற சொல்லரசியாக மேடையில் வலம் வருகின்ற பெருமதிப்பிற்குரிய எங்கள் அன்பு தலைவர் வைகோ நேசிக்கின்ற சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரைமுழக்கம் இருக்கின்ற இந்த கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தோழர்களோடு மக்கள் நல கூட்டணியின் மாவட்ட செயலாளர்களும் முன்னணி தலகர்த்தர்களும் கலந்து கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எல்லோருக்கும் வியப்பாக இருக்கிறது. 5-6 மாத காலமாக ஒரு பக்கத்திலே கேப்டனும் இன்னொரு பக்கத்திலே மக்கள் நல கூட்டணியும் தமிழ்நாட்டிற்கு எத்தகைய விடிவை தரப்போகிறார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார்களே, பங்கிரி உத்திர திருநாளில் இவர்கள் கைகோர்த்து தமிழக அரசியலையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டு விட்டார்களே என்று எல்லோரும் இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய நிலையை கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மக்கள் நல கூட்டணியும் தமிழ்நாட்டு அரசியலிலே உருவாக்கி காட்டியிருக்கின்றன. அருமை பத்திரிகையாளர்களே, தமிழ்நாட்டிலே 2 பேர் முதலமைச்சராக வருவதற்கு தங்களுடைய சக்தி அனைத்தையும் செலவிட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள், இன்னொருவர் முதலமைச்சராக இருந்து மீண்டும் வரத்துடிக்கின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள். முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கிற்காக தண்டனை பெற்றவர், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஊழல்வாதி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. தற்காலிகமாக விடுதலை அவர் பெற்றிருக்கக்கூடும். கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவர்களின் குடும்பமும் பல லட்சம் கோடி ஊழல் செய்து அதிலே ஊறி வளர்ந்தவர்கள். ஒரு ஊழல்வாதியான கலைஞர் கருணாநிதியும் ஒரு ஊழல்வாதியான ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வர துடிக்கின்ற போது ஊழலுக்கு இடம் தராத உத்தமர் கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டிற்கு வருவதிலே என்ன குற்றம் காண முடியும்? ஆக ஊழல் கரைபடியாத, ஊழல் நிழல்படியாத, தன்னுடைய தொழிலிலே ஈட்டிய பணத்தை மக்களுக்கு வாரி வழங்கிய கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களின் உரிமைக்காக 9 இந்திய பிரதமர்களை நேரெதிர் கொண்டு வைகோ வெள்ளை காகிதத்தை நீட்டினால் இந்திய நாட்டு பிரதமர் கண்ணை மூடிக்கொண்டு அதிலே கையெழுத்து போடுவார் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த போதும் அந்த செல்வாக்கை தனக்கு பயன்படுத்தாமல், தன்னுடைய குடும்பத்துக்கு பயன்படுத்தாமல், தன்னுடைய கட்சிக்கு பயன்படுத்தாமல் தமிழர் நாட்டுக்கு பயன்படுத்திய எங்கள் தலைவர் வைகோ கேப்டன் விஜயகாந்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று முன்மொழிந்திருக்கிறார். அண்ணன் காசி விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டார்களே,
வாழ்க்கையவே கொள்கைக்காக தத்தம் செய்துவிட்ட பொது உடைமை இயக்க தோழர்கள் தமிழ்நாட்டிற்கு தகுதியான முதலமைச்சர் கேப்டன் விஜயகாந்த் என்று முன்மொழிந்திருக்கிறார்கள். 80களிலே ஒரு அரசு அலுவலராக பணியை தொடங்கி ஒடுக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு செயலிழந்து கிடந்த தலித் மக்களின் மறுமலர்ச்சிக்கு புதியதோர் விடியலாக வைத்த எங்கள் திருமாவளவன் கேப்டன் விஜயகாந்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்மொழிந்திருக்கிறார்கள். இவர்களை விட தமிழ்நாட்டு அரசியல் பத்திரிகையாளர்களே தூய தலைவர்கள் எவரேனும் உண்டா? இத்தனை தலைவர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு உத்தமர் ஆட்சி வரட்டும், ஊழல் நிழல் படியாத ஒரு அரசு அமையட்டும், ஒரு கட்சி ஆட்சி முறை இனி வேண்டாம், நேச கட்சிகளின் கூட்டாட்சி முறை உருவாகட்டும் என்று ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு அந்த பணியினை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். 2 நாட்கள் கூட முடியவில்லை. இங்கே சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரைமுழக்கமிட வருகிறார்கள். கூட்டணி அமைந்து 2 நாள் ஆகவில்லை. தமிழ்நாட்டினுடைய 2 பெரிய சக்திகள் ஆட்டம் கண்டு விட்டார்கள் என்பதற்கு 2 உதாரணம். 3 வருஷத்துக்கு முன்ன பின்னோக்கி பாருங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார், மூக்க அழகிரி என் மகனே இல்லை என்றார். பத்திரிகையாளர்களே, மூக்க அழகிரி என் மகனே இல்லை என்று சொன்ன கலைஞர் கருணாநிதி உடனடியாக பிளைட்டிலே வந்து மகனை இறங்க சொல்லி 3 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிற நிலையை கேப்டன் விஜயகாந்தும் மக்கள் நல கூட்டணியும் உருவாக்கி காட்டியிருக்கிறது. ஒரு ஓட்டை படகிலே நடுக்கடலிலே பயணம் சென்று கொண்டிருந்த சரத்குமாரை இருமாப்பின் உச்சத்தில் இருக்கின்ற ஜெயலலிதா வரவழைத்து பேசக்கூடிய நிலையை தமிழ்நாட்டு அரசியலில் உருவாக்கி காட்டியிருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி. ஆக சகோதரர்களே, பெரிய கட்சிகள் இந்த அணியை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னோடு படித்த ஒருவர் காவல்துறையிலே மாவட்ட அளவிலே பெரிய அதிகாரி நேற்று காலை 6 மணிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார், உங்கள் கூட்டணி இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் 30% ஆதரவை பெற்றிருக்க கூட்டணி. 30% மக்கள் இன்றைக்கு உங்கள் கூட்டணியை ஆதரிக்கிறார்கள். இது இன்னும் பெருகும். உங்கள் தலைவர்களிடத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அவர்களுக்குள் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு, விட்டுக் கொடுக்கின்ற தன்மை, ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற நேசம், பாசம், இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் வேக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை 67 அண்ணா அவர்கள் எப்படி சாதித்தார்களோ அதே நிலையை 2016 நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு அரசியல் பார்வையாளராக அவர் ஆற்றுகிற படிக்கு அப்பாற்பட்டு கருத்தை பதிவு செய்தார். இங்கே எங்கள் பாஸ்கரன் குறிப்பிட்டதை போல 1,24,00,000 பேர் 25 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்களில் 80% வாக்காளர்களை கவரக்கூடியவர்களாக மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிடர் கழக அணி இன்றைக்கு விளங்கி வருகிறது. தமிழ்நாட்டிலே மாற்றம் வராதா? இவர்களுக்கு ஒரு மாற்று இல்லையா? அவர்களை விட்டால் இவர்களுக்கு ஏது மாற்று என கடந்த 20 ஆண்டு காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வடிவத்திலே இதோ விடியல் உருவாகிவிட்டது. எல்லோரும் கேட்கிறார்கள், இது சரியான மாற்றுத்தானா? அதிலே என்ன குறை கண்டீர்கள்? நான் சுத்த கிராமத்திலே பிறந்தவன், ஐயம்பெருமாள் கிராமத்திலே பிறந்தவர். ஏறக்குறைய நிஜாம், முகமது அலி, மாமா எல்லோருமே கிராமத்தில் பிறந்தவர்கள் தான். கிராமத்திலே பட்டென்று பேசி விடுகிறவர்களை எதை பற்றியும் கவலைப்படாமல் வெள்ளந்தியாக பேசி விடுகிறானே என்று சொல்வார்கள். எங்களை பொறுத்தமட்டில் 3 கோடி மக்களின் பிரதிநிதியாக கேப்டன் விஜயகாந்த் வெள்ளந்தியாக பேசுகிறார், உண்மையை பேசுகிறார், நேர்மையை பேசுகிறார். கபட வேடம் அவர் முகத்திலே இல்லை. ஆக கபட வேடம் இல்லாத, பொய் இல்லாத, புனைச்சுருட்டு இல்லாத உண்மையை மாத்திரமே பேசுகிற கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறது. கேப்டனுடைய துணைவியார் இந்த மேடையிலே தோன்றி உரையாற்ற இருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் நாம் பார்த்ததில்லை. ஆனால் தொலைக்காட்சியிலே அவருடைய உரையை செவிமடுத்திருக்கிறோம். நாங்கள் கூட்டணியில் போன முறை நாடாளுமன்ற தேர்தலிலே இணைந்து பணியாற்றினோம்.
அவர்கள் பேச்சு எதிரிகளை திணறடித்து விடக்கூடிய வாத திறமை. எப்பேற்பட்டவனும் அவர் பேசுவது சரிதானே, அவர் பேசுவதற்கு பதில் சொல்ல முடியாது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சொல்வன்மையை அரசியலிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு வித்தகராக, சொல்லரசியாக, நாவரசியாக தமிழ்நாட்டிலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசப்படுகிறார். ஆக அவர் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் தோழர்களே, உடனடியாக ஊருக்கு செல்லுங்கள், பொதுமக்களை சந்தியுங்கள், துண்டறிக்கைகளை விநியோகம் செய்யுங்கள், சின்னத்தை பிரபலப்படுத்துங்கள். வெற்றி கூட்டணி நமது கூட்டணி. 2016 மே 19 வாக்கு எண்ணுகிற போது கேப்டன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். மக்கள் நல கூட்டணியும் எங்கள் தலைவர் வைகோவும் வியூகம் அமைத்து தமிழ்நாட்டு அரசியலை உண்டு இல்லை என்று ஆக்குகின்ற அந்த களப்பணியிலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கடமையாற்றுவோம். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகளையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சிபிஎம் போன்ற கட்சியை விமர்சிக்காத தமிழகத்தினுடைய தலைவர்கள் யாரும் இல்லை. இப்படி பயணித்துக் கொண்டிருந்த இந்த அணியை தமிழகத்தினுடைய நம்பர் 1 அணியாக மாற்றியது கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்பதை அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனின் சார்பாக இந்த சபைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழக அரசியல் வரலாற்றிலே அண்ணாவினுடைய 1967 ஒரு மாற்றம் வந்ததாக அவர் வரலாறை சொன்னார்கள். கேப்டன் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக தவம் கிடந்தது. இன்றைக்கு மோடியை மிகப்பெரிய இமேஜ் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு கூட பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் அவர் வேர்ல்டு இமேஜ். ஆனால் அதையும் தாண்டிய ஒரு இமேஜ் கேப்டன் விஜயகாந்த் என்பதை இன்றைக்கு ஊடகங்கள் வாரியாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் கொண்ட ஒரு கட்சி, மிகப்பெரிய வலிமை கொண்ட கட்சி, கிட்டத்தட்ட 30 மாநிலங்களிலே 20 மாநிலம் 25 முதல்வர் கொண்ட ஒரு கட்சி தேமுதிகவினுடைய கதவை திறக்குமா திறக்காதா என்று காத்து கிடந்தார்களே, அதை விட நாங்கள் தான் ஆண்டவர்கள், நமக்கு நாமே என்று திட்டத்தை உருவாக்கி ஊராய் ஒருவர் சினிமா நடிகர் போல் அலைந்தார் தளபதி அவர்களும் அவர் எங்களிடம்தான் வருவார் என்று. அதற்கு முதல் நாள் எங்கள் தலைவர் வெளிப்படையாக பாலிமர் தொலைக்காட்சியுடைய செய்தியாளர்களிடம் பேசினார். நாளை பங்குனியினுடைய உத்திரம் பௌர்ணமி அன்று வெளிப்படையாக ஊடகங்களை பாருங்கள் என்று சொன்னார்கள். காலையிலே தமிழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று கேப்டன் அணி என்று ஐயா வைகோ அவர்கள் பிரகடனம் செய்தார். நான் இதை ஏன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய வரலாற்றை புரட்டி போடக்கூடிய தலைவர்கள், நியாயமான தலைவர்கள், ஊழல் இல்லாத தலைவர்கள், நேர்மையான தலைவர்கள், துரோகம் இல்லாத தலைவர்கள் தான் இந்த மக்கள் நல கூட்டணியும் கேப்டன் அணியும் இணைந்து ஒரு செயல் திட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இன்றைக்கு அதிமுகவில் எதற்காக அமைச்சர்களுடைய பணம் எல்லாம் இன்றைக்கு ஏன் உடனடியாக பெறுகிறது என்றால், இது தேர்தலுக்காக கொடுத்து வைத்த பணம். பிஜேபி மிக தெளிவாக தேர்தல் ஆணையத்தை நெருக்கடி கொடுத்து மக்களுக்கு பணம் கொடுக்க விடாத வேலையை தெளிவாக செய்வார்கள். அதுதான் இந்த கூட்டணியை வெற்றி சிறை வைக்கிறது. இது ஓட்டுக்கான அணி அல்ல, இது பணத்திற்கான அணி அல்ல, மக்கள் தலைவர்கள் உருவாக்கிய ஒரு மகத்தான அணி. சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நாங்கள் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ஓட்டுக்கு வந்த பணத்தை எல்லாம் சுருட்டி விடுவார்கள் என்று தெரிந்துதான் இன்றைக்கு அம்மா அவர்கள் அனைத்து அமைச்சருடைய பணத்தை ரெக்கவர் பண்றாங்க. நெல்லையில யாரிடம் பணம் இருந்ததோ அனைத்தும் இன்றைக்கு ரெக்கவரி ஆகிறது. இது பிஜேபி மிக தெளிவாக பதிவு செய்வதனால் இன்றைக்கு வெற்றி மக்கள் நல கூட்டணிக்கு உறுதி செய்யப்படும். மாற்றம் எல்லாம் எங்களால் மட்டும்தான் முடியும் என்று கூறி திராணியாளர் என்று அவரை அடிக்கடி எழுதுவார்கள். உண்மையிலே சொல்கிறேன், அம்மா அவர்களை துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு திராணியாளர் யார் என்று சொன்னால் பிரேமலதா அவங்களதான் விஜயகாந்த் என்று சொல்ல வேண்டும். அதிமுக அனைத்திலும் தில்லுமுள்ளு கட்சி, திமுக தில்லுமுள்ளு கட்சி என்று சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் பெண்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞரணி தலைவர்கள் இருக்கிறார்கள். குஷ்புவால் பேச முடியுமா? விஜயகாந்துடைய மனைவியால் பேசக்கூடிய பேச்சை யாராலும் தமிழகத்தில் பேச முடியவில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மக்கள் நல கூட்டணி, திராவிட மக்கள் நல கூட்டணி இப்பொழுது தமிழகத்தை ஆளக்கூடிய இடத்தில் இந்த மக்கள் நல கூட்டணி இருக்கிறது என்பதை கேப்டன் அவர்களை முதல்வராக அறிவித்து இப்பொழுது நாம் எல்லாம் இங்கே தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இப்பொழுது நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் கலந்து கொண்டதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு கொள்ளைக்காரி அரசியலாக கொள்ளைக்காரன் ஆண்ட ஒரு அரசியலாக இருக்கிறது. இதற்கு முன் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இதைவிட அதிகமாக கொள்ளையும் கொலையும் செய்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம். இதை ரெண்டையும் விரட்ட வேண்டும் என்று, ஆத்தாளையும் ஐயாவையும் விரட்ட வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, படித்தவர்களும் கொண்டு சாதாரண மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவருமே இந்த இரண்டையும் வேண்டாம், ஐயாவும் வேண்டாம், ஆத்தாவும் வேண்டாம், மக்கள் நல கூட்டணியை, மூன்றாவது வரக்கூடிய மக்கள் நல கூட்டணியை ஆதரிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று நாம் ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் நமக்கு எல்லாம் நம்மளுடைய உழைப்பு தான். இப்பொழுது இன்னும் நீங்கள் தீவிரமாக உழைத்தால், நீங்கள் இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பகுதி கழக ஒவ்வொரு வார்டு கழக சார்பாக, ஒவ்வொரு மாவட்ட கழகத்தின் சார்பாக, கீழே வரக்கூடிய வார்டு கழக சார்பாகவும் நாம் அமைப்புகளை அறிவித்து விட்டோம். இன்றும் பூத்து கமிட்டி அளவுக்கு நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பூத்து கமிட்டியிலும் நம்ம இப்பொழுது ஒரு 4000 பேரை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வரக்கூடிய எண்ணத்துக்கு 4000 பேராவது ஒரு சட்டமன்றத்துக்கு 4000 பேர்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய சட்டமன்றத்தில் நிச்சயமாக நாம் ஒரு வெற்றி கனியை எட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு திராவிட மக்கள் நல கூட்டணி, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணிக்கு உங்கள் ஆதரவை தர வேண்டும் என்று பொற்கரங்களால் வேண்டிக் கொண்டு கலந்து கொண்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேப்டனுடைய ரத்தத்தின் ரத்தமா, உயிர் மூச்சாம் கேப்டனுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். மற்றும் இந்த வியாபார பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் காவல்துறைக்கு தனி மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர். அந்த காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நிருபர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேச்சில நிறை இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. கேப்டன் அவர்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு மாற்று கட்சியில் இருக்கிற அண்ணா திமுக காரங்களும் திமுக காரனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். மக்களுக்கு நல்லது செய்யணும், மனசு இருந்தா போதும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நல்ல மனசு இருந்தா போதும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நம்ம அண்ணன் இப்ப சொன்னாங்க, நிஜாம் அண்ணன் தாத்தாவையும் பார்த்துட்டோம், ஆத்தாவையும் பார்த்துட்டோம், அண்ணனை பார்க்கணும்ல. கடந்த 5 வருஷமா இந்த ஆட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். சாதனை புரிந்த ஓராண்டுங்கிறான், சரித்திரம் பேசும் பல 100 ஆண்டுங்கிறான். 2வது வருஷம் அதே தான் சொன்னான். 3வது வருஷம் அமைதி, வளம், வளர்ச்சின்னா 4ஆம் வருஷம் சொல்றான், 4ஆம் ஆண்டு ஆட்சி என்னைக்குமே உங்க அம்மா ஆட்சி. எங்க உங்க அம்மா ஆட்சி வருமா? உங்க அம்மா ஆட்சிக்கு 5ஆம் வருஷம் நாசமா போச்சு. மெட்ராஸ்ல தண்ணி வந்து, தண்ணிக்கு நிவாரண பொருள் கொடுக்கணும்னா போட்டாவை ஸ்டிக்கரை ஒட்டுறான். மக்கள் பசியில இருக்கான், சப்பாத்தி பொட்டணத்துல கூட போட்டாவை ஒட்டுறான். இப்படி ஒரு வெக்கம் கட்ட அரசியல் உங்களுக்கு தேவையா? இப்படி ஒரு மானம் கட்ட அரசியல் உங்களுக்கு தேவையா? அரசு துறை 54, அந்த 54 ஊழல், முட்டையில ஊழல். தினசரி முட்டை 54.62 லட்சம் வேணும். கொள்முதல் முட்டையில ஊழல், அதை எடுத்துட்டு போற டிரான்ஸ்போர்ட்ல ஊழல். இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் 21,989 பஸ் ஓடுது. அரசு போக்குவரத்து 21,989. ஒரு நாளைக்கு 17 லட்சம் லிட்டர் டீசல் போடுறாங்க. 1 லிட்டர் டீசல்ல 40 பைசா லஞ்சம். போக்குவரத்துல வேலை செய்யற டிரைவர், கண்டக்டருக்கு டிராவலிங் அலவன்ஸ் இன்னைய வரைக்கும் கொடுக்கல. டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், டிரான்ஸ்போர்ட்ல சம்பளம் கொடுக்க வழி இல்ல.
டிப்போவை பிளச் பண்ணி சம்பளம் கொடுக்கிறான். இப்படி ஒரு நிர்வாக சீர்கேடு எங்கேயாவது உண்டா? பால்லையும் ஊழல். வைத்தியநாதன் அவர்கள் அதிமுகவோட நிர்வாகி. ஒரு மனிதன் பிறக்கும் போதும் பால் ஊத்த வேண்டும், ஒரு மனிதன் இறக்கும் போதும் பால் ஊத்த வேண்டும். ஒரு மனிதன் இறக்கும் போதும் பால் ஊத்த வேண்டும், ஒரு மனிதன் பிறக்கும் போதும் பால் ஊத்த வேண்டும். உனக்கு குடும்பம் இருந்தாலும் தெரியும். உனக்குன்னா உனக்கு குடும்பம் இருந்தாலும் தெரியும். பால்லையும் ஊழல், எல்லாத்திலையுமே ஊழல். அரசு துறை 54 ஊழல். நம்ம இன்னைக்கு ஆண்ட கட்சியும் பார்த்துட்டோம், ஆளுங்கட்சியும் பார்த்துட்டோம், எல்லாத்திலையுமே ஊழல். டாப் 10 மோஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியா. இதுல பாத்தீங்கன்னா 2வது இடத்துல டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க. இதுல 7வது இடத்துல பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடுல இல்ல, இந்தியாவிலே டாப் 10 மோஸ்ட் கரப்ஷன் இவங்க தான். இவங்களுக்கு நம்ம அடுத்தால வாய்ப்பு கொடுக்கணுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாத்தாவையும் பார்த்துட்டோம், ஆத்தாவையும் பார்த்துட்டோம். அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஒரு தடவை பார்க்கலாமே. நீங்க திட்டத்தை உருவாக்குறீங்களே, 15/9/2013 அம்மா குடிநீர்னு திட்டத்தை உருவாக்கினீங்க. 15/9/2012 அம்மா உணவகம்னு திட்டத்தை உருவாக்குனாங்க. சிமெண்ட் பேர் வந்த அம்மா, உப்புன்னா அம்மா. நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் திட்டம் நீங்க சொல்ல வேண்டியதானே? ஏன் அம்மா திட்டம் கொண்டு வரீங்க? ஓட்டுக்கு மட்டும் எம்ஜிஆர் வேணும், ஓட்டுக்கு மட்டும் எம்ஜிஆர் கொடுத்த ரெட்டல சின்ன வேணும். அம்மா திட்டத்தை கூட தூக்கி போட்டு எம்ஜிஆர் திட்டம் கொண்டு வர வேண்டியதானே? இவங்க மிரட்டுவாங்க, அவதூறு வழக்கு போடுவாங்க. தேமுதிக தோழர்களும் சரி, தேமுதிக நிர்வாகியும் சரி, கேப்டனும் சரி, அந்நியாரும் சரி, என்ன பேசுறாங்க உடனே இவங்களுக்கு இதுதான் வேலை. ஜூலை மாசம் 2013 1/7/2013 கேப்டன் அவர்கள் நாகர்கோயிலுக்கு போறாங்க அவதூறு வழக்குக்கு. அங்க நீதிபதி அவர்கள் ஒரு வழக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை மூடி வச்சுட்டு கேப்டனுடைய வழக்கை எடுத்து கேப்டனை கூப்பிடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாரு? திரு ஞானசேகர் அவர்கள், மை லார்ட், நீங்க முதல்ல ஒரு வழக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வழக்கை முடிச்சுட்டு இந்த வழக்கு வாங்க, அது வரைக்கும் அவர் நிப்பாருன்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், இப்போ மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் அவர்கள் கேட்கிறார். அப்ப அங்க பிரச்சனை வருது. இதுக்கு கேப்டன் மேல 5 செக்ஷன்ல வழக்கு போடுறாங்க. 341, 352, 397, 506 for 2, 307 attempt to murder. What is the meaning of attempt to murder? மினிமம் ஒரு வெப்பன் இருக்கணும், ரத்த காயம் இருக்கணும். இவனுங்க சென்னையில் இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சண்முக வேலாயுத அறிக்கையை ரெடி பண்ணி எஃப்ஐஆர் போடுறாங்க. கிரிமினல் ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட் 340வது விதிப்படி, 340வது விதிப்படி அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி தான் அறிக்கை கொடுக்கணும். அதுல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட இருக்கு, 459/13. அந்த எஃப்ஐஆர் காப்பியில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னை பார்த்து முறைத்தார், பல்லை கடித்தார். முறைத்தார், பல்லை கடித்தார். இந்திய தண்டனை சட்டத்தில் 307 உண்டா? பார்த்ததுக்கு முறைச்சதுக்கு எஃப்ஐஆர். மிரட்டுறாங்க. காவல்துறை உங்க கையில இருக்கு, மிரட்டுறீங்களா? இருக்கிறது ஒரு உயிர். விஜயகாந்துக்கா போட்டுமே, கேப்டனுக்கா போட்டுமையா? மிரட்டுறீங்களா? மிரட்டினீங்கன்னா இந்த சிங்கம் பயமுறுத்துறீங்களா? சிங்கத்தை சீண்டி பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமாயிருவீங்க. சிங்கத்தை சீண்டி பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமாயிருவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த அம்மாவும் கலைஞரும் ஏகப்பட்ட பணத்தை அடிச்சிருக்கிறாங்க. கலைஞர் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு பாருங்க, 10 பக்கத்துக்கு இருக்கு. 10 பக்கத்துக்கு இருக்கு. கோபாலபுரத்தில் மூகா முத்துவின் வீட்டின் மதிப்பு 2 கோடி. இப்படியே சொல்லிட்டு போலாம், பல கோடி ரூபாய். வீராண திட்ட குழாயிலிருந்து விஞ்ஞானம் ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய். விண்ணிலும் ஊழல், மண்ணிலும் ஊழல், மண்ணிலும் ஊழல், விண்ணிலும் ஊழல். வீராண திட்ட குழாயிலிருந்து விஞ்ஞானம் ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல். அதுக்குதான் நம்மளுடைய கேப்டன் மக்கள் நல கூட்டணியோட இணைந்து
இன்றைக்கு விஜய நல கூட்டணியா உருவாயிற்று. அன்னைக்கு சொன்னார் எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொன்னார், இது பிரேக்கிங் நியூஸ் இல்ல, ராக்கிங் நியூஸ் அப்படின்னாரு. இது மக்கள் நல கூட்டணி அல்ல, விஜய நல கூட்டணி. விஜய நல கூட்டணி. தயவு செய்து மாற்றத்தை உருவாக்கணும். அந்த மாற்றம் நம்ம விரல் நுனியில் இருக்கு, விரல் நுனியில் இருக்கு. ஓட்டு சாவடிக்கு போகும் பொழுது, ஓட்டு போடும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து, ஒரு கணம் யோசிச்சு, நல்ல தலைவர்கள் யார், நல்ல கூட்டணி எது, மக்களை பற்றி சிந்திக்கின்ற தலைவர்கள் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த அணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கல, வாய்ப்பு கொடுங்கல. அப்பதானே வித்தியாசம் தெரியும். அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் என்ன பண்ண போறாரு, அப்பதானே வித்தியாசம் தெரியும். ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. தயவு செய்து மாற்றம் வரணும். அந்த மாற்றம் இந்த வரக்கூடிய தேர்தல் இருக்கு, உங்க விரல் நுனியில் இருக்கு. நமக்கெல்லாம் அவங்க செஞ்ச, கடந்த ஆட்சியில திமுக காரங்க செஞ்சாருங்க, இப்போ அண்ணா திமுக காரங்க செஞ்சானுங்க, என்னெல்லாம் பண்ணானுங்க. அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். தூங்காம சாப்பிடாம நம்ம வேலை செய்யணும். புரட்சி கலைஞர சென்சார்ஜ கோட்டையில நம்ம அமர வைக்கணும். ஏன் முடியாது, ஏன் முடியாது? சென்னைக்கும் மதுரைக்கும் உள்ள தூரம் சுமார் 450 கிலோமீட்டர். மதுரைக்கும் சென்னைக்கும் உள்ள தூரம் சுமார் 450 கிலோமீட்டர். கேப்டன் அவர்களை 450 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு, இனிக்கும் இளமை படத்துல கதாநாயகனா நடிக்க வச்சு, 152 விருதுகிரி 152 படத்துல கதாநாயகனா நடிக்க வச்சு, 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 6 வருஷத்துல எதிர்கட்சி தலைவரா நம்ம உட்கார வச்சுட்டோம். அந்த எதிர்கட்சி தலைவருக்கும் அந்த ஆளுங்கட்சி தலைவருக்கும் உள்ள இடைவேளி, அந்த சேர், எதிர்கட்சி தலைவர் சேருக்கும் அந்த ஆளுங்கட்சி சேருக்கும் இல்லை இடைவேளி 10 அடி. 450 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்ச நம்மளால அந்த ஆளுங்கட்சி சேர்ல உட்கார வைக்க முடியாதா? முடியும். மக்கள் மனசு வச்சா, நீங்கள் மனசு வச்சா முடியும். ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. தோழர்கள் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்தை நீங்க உருவாக்குங்க. தயவு செய்து மறந்துடாதீங்க. முரசு சின்னமும் நம்மளுடைய தோழமை கட்சி சின்னத்தையும் மறந்துடாதீங்க. சூரியனோட ஒளி பட்டாலும் சரி, சூரியனோட ஒளி பட்டாலும் சரி, இலை தடுத்து நின்னாலும் சரி, இலை தடுத்து நின்னாலும் சரி, புரட்சி கலைஞரின் புரட்சி தீபம் ஒளி வீசத்தான் செய்யும், வெற்றி முரசு கொட்டத்தான் செய்யும். நாட்டில் நடக்கின்ற பரம்பரை அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற பரம்பரை அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற ஆடம்பர அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற ஆடம்பர அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க புள்ளி மான்களின் கால்களின் வலிமையோடு சீரும் சிங்கத்தின் நெஞ்சுறுதியோடு புறப்பட்டு விட்டார் புரட்சி கலைஞர். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வாழ்க புரட்சி கலைஞர். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இப்போது நடக்க இருக்கின்ற 2016 தேர்தல் களம் என்பது இதற்கு முன்னால் நான் பார்த்த தேர்தல் களத்தை போல சாதாரணமான ஒரு களம் அல்ல. கேப்டன் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை தொடங்கும் பொழுது சொன்னார்கள், நான் தனியாக தேர்தல் களத்தை சந்திப்பேன், என்னோட கூட்டணி என்பது மக்களும் கடவுளும் தான் என்றார்கள். ஆனால் காலத்தின் கட்டாயம், சில நெருடல்கள் காரணம், நெருக்கடி காரணமாக சாம்பிளுக்கு ஒரு கழகத்தோடு கூட்டணி அமைத்தார்கள். எங்களை போன்றவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை சந்திச்சு வந்தோம். ஒவ்வொரு முறையும் கூட்டணியை கண்டு தோளில ஏறி உயர போயிடுவாங்க. போன மறுநாளே எங்களை எட்டி உதைப்பார்கள். ஏன்னா நாம மக்களுக்கான கோரிக்கையை சொல்றோம், அவங்களுக்கு அது கசப்பா தெரியும். கேப்டன் அவர்கள் ஒரே ஒரு முறை அனுபவத்திலே புரிந்து கொண்டார்கள், இவர்கள் இப்படித்தான் என்று. அதன் விளைவுதான் இன்றைக்கு யாரெல்லாமோ எப்படியெல்லாமோ எதிர்பார்த்த தருணத்திலே அவர் ஒரு தெளிவான முடிவோடு மக்கள் நல கூட்டணியோடு நான் கூட்டணி வைக்கிறேன் என்று அறிவித்து விட்டார்கள்.
மக்கள் நல கூட்டணி தன்னுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை சொன்ன உடனேயே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களே அதை வரவேற்று அறிக்கை விட்டவர் கேப்டன் ஒருவர் தான். ஏனென்றால் அவர் இதுவரை எதிர்பார்த்த அரசியல் அதிலே இருந்தது. மக்கள் நல கூட்டணியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது கேப்டன் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக தொடங்கினாரோ அந்த நோக்கங்களை உள்ளடக்கியதாக இருந்த காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலேயே எந்த அரசியல் தலைவரும் வைக்காத ஒரு கருத்தை இந்த திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் என்று சொன்னார்கள். அன்றைக்கே நாங்கள் உணர்ந்தோம், அன்றைக்கே உங்களுடைய தலைவர்கள் உணர்ந்தார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவைத்தான் கேப்டன் அவர்கள் எடுப்பார்கள் என்று முடிவு பண்ணோம். அதே மாதிரி தான் அந்த முடிவு எனக்கு அமலாயிருக்கு. அன்னைக்கு என்ன நிலைமைன்னா, இந்த பழமும் நின்று கொட்டையும் போட்ட ரெண்டு கட்சி இருக்கு பாருங்க, அதிமுக திமுக. இவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இவங்க பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வருஷம் நீ என்ன அடுத்த வருஷம் டெண்டர் எனக்கு, முதல் 5 வருஷம் உனக்கு டெண்டர், மறு வருஷம் எனக்கு டெண்டர். எதுக்கு? மக்களை கொள்ளையடிப்பதற்கு, தமிழகத்தை மொட்டையடிப்பதற்கு, இயற்கை வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பதற்கு. வேற ஒண்ணு வேண்டாங்க. நம்ம மாவட்டத்தில் நம்ம தாமிரபரணி ஆறு திருவண்ணம் அணைய தூர்வாரங்கிற பேர்ல ஒரு காட்டி கொடுத்த கபோதியின் மூலமாக ஒரு உத்தரவை பெற்றுக்கொண்டு அந்த மணலை ஒட்ட சுரண்டிட்டாங்க. அதுக்கு திமுக பெரியசாமிக்கும் பங்குண்டு, அதிமுக எஸ்பி சண்முகநாதனுக்கும் பங்குண்டு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவன் ஆட்சிக்கு வந்தாலும் இவன் லாரி தான் அடிக்குது, அவன் ஆட்சிக்கு வந்தாலும் இவன் லாரி தான் அடிக்குது. அப்ப கொள்ளையடிக்கிற 2 பேருக்கும் ஒரே கொள்கை தான், அதுல மாற்றம் கிடையாது. வேற ஒண்ணு வேண்டாங்க. இயற்கை வளங்களை இவர்களை போல கொள்ளையடிப்பு இந்தியாவில் ஒரு எந்த மாநிலத்திலும் கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கூட எடுத்துக்கிடுங்க, ஜேசிபி வச்சு மணல் அள்ளக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க அரசாங்கங்கள். ஆனால் இங்கே ராட்சத லாரிகளிலே ஜேசிபி மூலமாக, பொக்லைன்கள் மூலமாக மணல் அள்ளி சுரண்டி எடுத்து பாழாக்கிட்டாங்க தமிழ்நாட்டை. இப்ப அநேகமா இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தோம் 6 மணி வரைக்கும் சுட்டரிக்கும் வெயில், 6 மணி வரைக்கும் சுட்டரிக்கும் வெயில். என்ன காரணம்? நிலத்தடி நீரே இல்லாமல் செய்து விட்டார்கள். மணல் இருந்தாலும் தண்ணி தேங்கும், மணலை பூரா கொள்ளையடித்தின் விளைவாக இன்னைக்கு தமிழ்நாடு பாரவனமாக மாறிக்கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கணும். இது காரணம் யாரு? திமுகவும் அதிமுகவும் தான். எனவே இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க. திமுகவும் அதிமுக ஒரு கூட்டணி. எப்படின்னா 5 வருஷம் நீ ஆளு, 5 வருஷம் நான் ஆளுறேன். வேற யாரையும் விட்டக்கூடாது. வேற எவனாவது நல்லாட்சி செஞ்சிட்டான்னா நம்ம படம் வந்துருவோம், அதோட வேற நம்ம தலை தூக்க முடியாது. யாரையும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்பதே 2 பேரும் கூட்டணி அமைச்சு. வேற ஒண்ணு வேண்டாம். நீங்க மதுரையில பிஆர்பி நிறுவனம், அதோ அவங்க அந்த கம்பெனிகள் கொஞ்சம் பேர் 1,06,000 கோடிக்கான கிரானைட் கற்களை கொள்ளையடித்து விட்டார்கள். அரசு சொத்தை ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அறிக்கை விடுக்கிறார். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நீதிமன்ற ஆணையராக நியமிக்கப்பட்ட சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அறிக்கை வைக்கிறார். 1,06,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார்கள். எவ்வளவு காலம்? கடந்த 20 ஆண்டு காலமாக கொள்ளையடிச்சிருக்காங்க அறிக்கை கொடுக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தை இருப்பவர் ஜெயலலிதா. இதற்கு நாளைக்கு ஆள போறான்னு சொல்றவர் கருணாநிதி. இதுவரைக்காவது அந்த அறிக்கையை ஒரு வரவேற்கணும்டா. ஏன் வரவேற்கிற? அப்ப 20 வருஷம், இதுக்கு முன்னாடி 10 வருஷம் நானும் பங்கெடுத்திருக்கேன். ஏன் பங்கெடுத்து என்னையும் உள்ள விட்டு போட்டுருவான். சகாயம் அறிக்கை மீது உண்மையான நடவடிக்கை வந்தால், முறையான நடவடிக்கை வந்தால் ஜெயலலிதா உள்ள போகணும், கருணாநிதியும் உள்ள போகணும். எனவேதான் இந்த அறிக்கையெல்லாம் கண்ணிலேயே படாது. எனவே இன்றைக்கு இந்த கூட்டு கொள்ளைக்கு மாறி மாறி அடிக்கின்ற கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய முறையில் இன்றைக்கு கேப்டனுடைய தேமுதிக அணியும் மக்கள் நல கூட்டணியும் ஒன்றுபட்டு களத்தில் நிற்கின்றோம். நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் நம்முடைய அணி ஆட்சியை பிடிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தமிழகம் தலைவி அளவில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. கொள்ளை எங்கு பார்த்தாலும் கொள்ளை தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது. இலவசம் என்ற போர்வையிலே மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வகையான 5 ஆண்டு காலமாக இந்த மக்களை
ஏமாற்றி ஏற்றி பிழைத்து வருகின்ற திமுக அதிமுகவுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் இந்த மக்கள் நல கூட்டணி சில 4 தலைவர்களும் கிட்டத்தட்ட 7 மாத காலமாக தமிழகம் எங்கும் சூறாவளி பிரச்சாரம் செய்து ஒரு தவம் இருந்து இந்த தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தால் அழைக்கப்படுகின்ற கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லுகின்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் மக்களின கூட்டணி இணைந்து தமிழகம் சின்னாவண்ணமாக கிடக்கின்ற இந்த மக்களை பாதுகாக்க கேப்டன் தலைமையிலே ஆட்சி அமையும், இந்த மக்கள் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மே 16ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியை தூத்துக்குடியிலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது இங்கே காட்டியிருக்கின்றது. கடல் அங்கே தள்ளி இருக்கின்றதா அல்லது இங்கே புகுந்து மக்கள் வெள்ளமாக இங்கே வந்திருக்கிறா என்று நாம் பார்க்கின்றோம். நீங்க இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. சமீபத்தில் பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் ஜனவரி மாசங்கள்ல சென்னையில மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளம். அந்த வெள்ளத்தில் மக்களை காப்பாற்றுவதற்காக களத்தில் இறங்கி போராடியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் மக்கள் நல கூட்டணியை சார்ந்தவர்களான் என்று நான் சொல்றேன். ஒரு இடத்திலாவது போய் திமுக ஒரு வேலை செஞ்சதா? ஸ்டாலின் போய் இந்த வேலையை செஞ்சாரா? ஒரு நல்ல எப்படியோ ஒரு பிரமிப்போட போனார். நமக்கு நாமே என்கின்ற ஒரு நடைமுறை நடந்தார். அதுக்கு பேர் அவங்க தப்பா வச்சுட்டாங்க. என்ன பேரு? நமக்கு நாமம் என்று வைப்பதற்கு பதிலாக நமக்கு நாமே என்று அவர்கள் வைத்து விட்டார்கள். துரதிர்ஷ்டமாக அதுதான் அவர்களுக்கு கிடைக்க போகுது. இங்க தோழர் அழகுமுத்து பாண்டி அவர்கள் பேசும்போது சொன்னாரு, எப்படியாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 பேரும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டு தமிழகத்தில் கொள்ளையடிப்பதில் இவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர்களுக்குத்தான் என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் 2 பேர் கழகத்தினுடைய ஆட்சி என்பது நடந்துகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. தூத்துக்குடிக்கு அவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? அதுல கொடுத்த ஒத்த வாக்குறுதியாவது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா? இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இடிச்சு போட்டாங்க. இந்த இடத்துல போக்குவரத்து நெருக்கடி தீர்ப்பதற்காக டிவிடி சிக்னல்ல மேம்பாலம் வரும் என்று சொன்னார்களே, எப்ப வரும்? செல்வி ஜெயலலிதாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றப்படவே இல்லை. அது மட்டுமல்ல, போக்குவரத்து நெருக்கடியை தீர்ப்பதற்காக நீங்க என்ன சொன்னீங்க? ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வரும் என்று சொன்னீர்கள். அந்த பேருந்து நிலையம் இங்க வந்திருக்குதா? வரவே இல்லை. பேருந்து நிலையம், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் என்பது இங்க வரப்படல. அது மட்டும் இல்ல, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பாதாள சாக்கடை திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து இந்த அதிமுக ஆட்சியும் நடந்துட்டு இருக்குது. இந்த பாதாள சாக்கடை திட்டம் என்ன ஆச்சுது? இதுல போட்டிருக்கக்கூடிய 100 கோடி ரூபாய் எங்க போச்சுது? இங்க 2 பேருடைய பாக்கெட்டுக்கு போயிருக்குது. ஆனால் அந்த திட்டம் என்பது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இன்னைக்கு இருந்து கிடக்குது. பாதாள சாக்கடை திட்டம் என்பது இன்றைக்கு நிறைவேற்றப்படல. அது மட்டும் இல்ல, தூத்துக்குடியுடைய பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு எந்த பிரச்சனை என்பதும் இன்றைக்கு தீர்க்கப்படாம இருந்து கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான இந்த ஊர்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த இதுவும் அது நிறைவேற்ற முடியல. அது மட்டுமில்லாம பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற கூட்டத்தில் ஏதாவது பேசியிருக்கிறாரா? இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய சண்முகநாதனுடைய பிஏ எதற்காக கைது செய்யப்பட்டார்? அவர் வேலைக்காக லஞ்சம் வாங்கினார் என்கிற முறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இது அமைச்சருக்கு தெரியாம நடந்ததா?
அமைச்சருக்கு தெரிந்து நடந்தது சொல்லி சொன்னால் இன்றைக்கு யார் மீது வழக்கு போட்டு கைது செய்திருக்க வேண்டும்? அமைச்சர் மீது ஏன் வழக்கு போடவில்லை? அமைச்சர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அது மட்டும் இல்லை, ஒரு எம்பி இருக்கிறார். எம்பி அதாவது நம்ம தேர்ந்தெடுத்த 2014 தேர்ந்தெடுக்கப்பட்ட நட்டர்ஜி, அவர் மழையில இந்த தூத்துக்குடியில பாதிப்பு ஏற்பட்ட உடனே இந்த ஊரே அந்த ஆளு கிடையாது. என்ன நடந்துருக்குன்னு சொல்லி சொன்னா, விளாத்துக்குளத்த ஒரு எம்எல்ஏ இருக்கார் மார்க்கண்டேயன் சொல்லி, மார்க்கண்டேயன் பிளாட் போட்டு ஒரு நகர் உருவாக்கி இருக்கிறார். அது எதுன்னு சொல்லி சொன்னா அம்பாள் நகர். அந்த அம்பாள் நகருக்கு மட்டும் 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம நட்டர்ஜி எல்லா நிதியும் அங்கதான் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாரு. 2 பேருக்கும் அது மிகப்பெரிய அளவுக்கு பங்கு இருக்குது. சிறுவனத்தில் நடக்கக்கூடிய அதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மணல்ல மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளை என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்கின்ற முறையில் தான் இன்றைக்கு தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் கரம் சேர்ந்திருக்கிறது. 16ஆம் தேதி மே 16ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த போர் என்பது மிக கூசியத்திர போர் தான். இதுவரைக்கும் கொள்ளையடித்த திமுகவும் அதிமுகவும் வெறித்தனமா இருக்காங்க. வயிற்றுல புளிய கரைச்சிருக்குது. ஆட்சிக்கு வர முடியாது என்று புளிய கரைச்சிருக்குது. நாம விடக்கூடாது. நம்முடைய தேர்தல் பணி என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். திமுக அதிமுகவை நாம் ஆட்சிக்கு வராமல் தடுக்க வேண்டும். அதாவது தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் என்று அறிவித்திருக்கின்றோம். முதலமைச்சராக வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்திலே 6 சட்டமன்ற தொகுதியும் நாம வெற்றி பெற வேண்டும். 6 சட்டமன்ற தொகுதியில எந்த தொகுதியை அதிகமாக என்று நமக்குள்ள போட்டி இருக்க வேண்டும். வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பதில் அதற்கான முறையிலே களம் காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். காம்ப்ளிமெண்ட் பட்டு நம்ம காஞ்சிபுரம் SM சில்க்ஸ்ல 3 சேலை வாங்குங்க, 1 சேலைக்கு மாத்திரம் பணம், மத்த 2 சேலையும் ஃப்ரீ. காஞ்சிபுரத்துல பட்டு வாங்க அறிமுகம் சிபாரிசு வேண்டாம். காஞ்சிபுரம் SM சில்க்ஸ் 146 காந்தி ரோடு ஆக்சிஸ் பேங்க் எதிரில். இன்றைக்கு தமிழகத்தில் நாம் ஒரு அணியாக இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது சில அரசியல் தலைவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாக இருக்கிறது, ஒப்புக்கொள்ளாத ஒன்றாக இருக்கிறது. அதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், காலங்காலமாக நாம் மட்டுமே ஆண்டு கொண்டிருக்க வேண்டும், அண்ணா திமுக அல்லது திமுக தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற ஒரு மறைமுகமான ஒப்பந்தத்தை எத்தனை ஆண்டு காலம் நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். எதற்காக? மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவா அல்லது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவா என்று கேட்டால் கிடையாது. இன்றைக்கு தமிழகம் என்பது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அனைத்து மக்களும் நாம் அறிவோம். இதை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், தமிழகத்தில் தாதுமணல் கொள்ளை, கடற்கரை மாவட்டங்களில் தாதுமணல் கொள்ளையின் மூலமாக 68 லட்சம் கோடியினை அதிமுகவும் திமுகவும் ஊழல் செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஒருபுறம் மத்தியில் காங்கிரசோடு கூட்டணியில் இருந்த திமுக 2G வழக்கின் மூலமாக 1,85,000 கோடியினை ஊழல் செய்தது. எவ்வளவு பெரிய முறைகேடு செய்தது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அதிமுக தமிழகம் முழுக்க இயற்கை வளங்களை, கனிம வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த 2 கட்சிகளும் தொடர்ந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் தமிழகத்தில் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திமுகவை சார்ந்த அவருடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் முடிசூட வேண்டும் என்கிற கனவிலே, பட்டத்து இளவரசனாக வேண்டும் என்கிற கனவிலே உணர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் துணை முதல்வராக இருக்கிற பொழுது செய்த கொடுமை என்ன தெரியுமா? ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய விளைநிலங்களை கொண்ட ஒரு பகுதி, தமிழகத்துடைய நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிற
தஞ்சை டெல்டா மாவட்டத்தை கார்பரேட் நிறுவனத்திற்கு மீத்தேன் எரிவாயு எடுப்பதற்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு அயோக்கியன் தான் மு.க. ஸ்டாலின். அதை பகிரங்கமாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அவரை அயோக்கியன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், விவசாயிகள் பிழைக்கக்கூடிய அந்த விளைநிலத்தில் ஓட்டை போட்டு ஒரு அடி இல்ல 2 அடி அல்ல பல்லாயிரக்கணக்கான அடி ஆழத்திற்கு ஓட்டை போட்டு துளை போட்டு அந்த நிலத்தை பாழாக்கி அதன் மூலமாக வருமானம் எடுக்க வேண்டும் என்பதற்காக லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பல லட்சம் கோடியை லஞ்சமாக பெற்றுக் கொண்டு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் போட்டு கொடுத்தாரே ஒரு கையெழுத்து. இன்றைக்கும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நித்தம் போராடி கொண்டிருக்கிற ஒரு அவலநிலையை பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று துடிக்கிறார். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் ஒன்றாக கைகோர்த்து இருக்கிறோம். வெளிப்படையாக சொல்லுகிறோம், கருணாநிதிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது, ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஜெயலலிதா வாயை திறப்பதற்கு கூட பயந்து கிடக்கிறார். இன்றைக்கு ஜெயலலிதா மேலே வழக்கு கொடுக்க போக வேண்டிய ஸ்டாலின் திமுக தலைவர் வைகோ அவர்கள் மீது வழக்கு கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்கிறது என்று சொன்னால் திமுக எவ்வளவு கேவலமாக போய்க் கொண்டிருக்கிறது, பயத்தின் உச்சியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செப்டம்பர் 27 2014 நீதிபதி மைக்கேல் டி குன்கா அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்து சொத்து குவிப்பு வழக்குல சொத்துக்கு அதிகமாக பணம் சேர்த்தாருன்னு சொல்லி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்து உங்களுக்கு தெரியும், குமாரசாமியின் ஒரு நீதிபதி அவர்கள் அவங்களை விடுதலை செஞ்சாங்க. அதிமுக காரங்களே, உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு குமாரசாமின்னு பேர வைங்கடா, குடும்பம் விளம்புங்க. 5வது வருஷம் என்னாச்சு? வெள்ளம் வந்துச்சு சென்னையில். நவம்பர் 27 கடந்த வருடம் DWD அதிகாரிகள் சொல்றாங்க, செம்பரம்பாக்கம் ஏரியில நம்பிக்கிட்டு இருக்க தண்ணி மழை அதிகமா வரப்போகுதுன்னு 27 சொல்லிட்டாங்க. ஆனா 1 எந்த அறிவிப்பும் இல்லாம தண்ணியை திறந்து விடுறாங்க. எவ்வளவு பாதிப்பு! இவ்வளவு நிர்வாக திறமை சரியில்லாத முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயலலிதா நமக்கு வேணுமா? இப்ப கூட சொன்னாங்க அம்மா அம்மான்னு. இங்க பாருங்க, அதிமுக காரனுக்கு வேணா உங்களுக்கு அம்மாவா இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் சும்மா சும்மா. எங்களுக்கெல்லாம் பெற்றவங்க தான் அம்மா, மற்றவங்க சும்மா. இங்க பாரு, நீ ஜெயிலுக்கு போகும்போது 193 பேர் செத்தான 3 லட்சம் ரூபாய் கொடுத்தல, அதுல 137 பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்தா, 17 பேர் விஷம் குடித்து செத்தா, 20 பேர் தூக்கு போட்டு செத்தா, 9 பேர் தீ குளிச்சு செத்தா, 3 பேர் பஸ்ஸுக்கு முன்னாடி செத்தா, ஒருத்தன் ரயிலுக்கு முன்னாடி செத்தா, ஒருத்தன் மாடியில இருந்து குதிச்சு செத்தா, ஒருத்தன் மின்கம்பிய பிடிச்சு செத்தான்னு 193 பேர் கணக்கு சொன்னீங்க. சென்னையில வெள்ளத்துல எத்தனை பேர் செத்தான்னு கணக்கு சொன்னியா? இப்பெல்லாம் வாட்ஸ்அப், இந்த அம்மா வெள்ளம் வரும்போது எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு வாட்ஸ்அப்லயும் டெலிபோன்லயும், நான் உங்களுடைய அன்பு சகோதரி செல்வி ஜெயலலிதா பேசுகிறேன். எங்க போன வெள்ளம் வரும்போது இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல தான் வருது. ஆட்சியும் வாட்ஸ்அப்ல தான் நடக்கு, அமைச்சரும் வாட்ஸ்அப்ல தான். இங்க உங்க தூத்துக்குடி MP ஒருத்தவங்களும் அவங்களும் வாட்ஸ்அப்ல தான். அது கேட்டிருப்பீங்க நீங்க. நேற்று ராத்திரி இப்படிதான் இந்த ஆட்சி கேவலமா நடக்குது. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? தூக்கி எறிய வேண்டாமா? இந்த அம்மா இப்படிதான் பண்றாங்க. டாஸ்மார்க் 30,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வருது. கடந்த வருடம் சுமார் 200 கோடி பாட்டில் தண்ணி பாட்டில் காலியாக இருக்கு. 300 கோடி லிட்டர் சாராயம் காலி. 30,000 கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த ஆட்சி நடக்குதுன்னா சாராயத்தினாலதான் கேவலம் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.
84,835 பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களையும் தாலி அத்துக்கிட்டு இருக்கிய நீ, தாலி அத்துக்கிட்டு இருக்கிய நீ. அதாவது தண்ணி அடிக்க போகும்போது டிவி சூட்டில போவான், போலீஸ்காரர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி அப்ப விட்டுருவாங்க, தண்ணி அடிச்சிருவான். அங்க டாஸ்மார்க்ல ஒரு கட்டில் போலான்னு போவான், அவன் ஒரு கூரை ஊத்தி கொடுப்பான். ஏன்னா டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கணும். இவனும் தண்ணி அடிச்சிருவான். தண்ணி அடிச்சுட்டு கடையில இருந்து பைக் எடுத்துட்டு ஒரு 10 அடியில தான் வந்திருப்பான். நிப்பாட்டு, வாய ஊது, வாய ஊது, தண்ணி அடிச்சிருக்கிற ஃபைன் கட்டு. ஏண்டா பிக்க சொல்றது நீதானே, குடிக்க சொல்றது நீதானே, அவனை பிடிக்கிறது நீதானே, ஏன் குடிக்க சொல்ற? அரபு நாள்ல வருஷத்துக்கு இவ்வளவு பெட்ரோல் விற்கணும் அப்படின்னா அது அரபு நாடு. ஜப்பான் நாடுல வருஷத்துக்கு இவ்வளவு கார் விற்கணும்னா அது ஜப்பான் நாடு. ஆனா தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு இவ்வளவு சாராயம் விற்கணும்னா அது தமிழ்நாடு. குடிச்சா அரசுக்கு வருமானம், குடிச்சா போலீஸுக்கு வருமானம், வண்டியில அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு வருமானம், மொத்தத்துல நமக்கு அவமானம். தேவையா இந்த ஆட்சி? தேவையா? குடிக்க தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, நம்மளுடைய தமிழுடைய கலாச்சாரம் என்ன? வீட்டுக்கு வந்தா முதல்ல தண்ணீரான கொடுப்போம். செப்டம்பர் 15ஆம் தேதி 2013 குடிக்கிற தண்ணிய 10 ரூபாய்க்கு கொடுக்கிறீங்க, கேவலமா இல்ல உனக்கு? தண்ணியே கொடு. அதான் சொல்றேன், இவங்களுக்கு 7.5 எப்படின்னா தண்ணியில தான் வரும். இவங்க முத ஆட்சிக்கு 91 வந்தாங்க. 91 வரும்போது மார்ச் 7ஆம் தேதி 1993 மகாமகத்துல குளிக்கும் போது இந்த அம்மாவும் அந்த அம்மாவும், அந்த அம்மாவும் இந்த அம்மாவும் 2 பேரும் குளிக்கிறத வேடிக்கை பார்த்தா 48 பேரும் செத்தா 48 பேரு 91 அப்படின்னா அதுக்கப்புறம் 2001 ஆட்சிக்கு வர்றாங்க. டிசம்பர் 26ஆம் தேதி 2004 சுனாமி பேரலை, எவ்வளவு பேர் செத்தா? அங்கேயும் தண்ணி தான் வந்துச்சு, தண்ணியில கண்டம். அடுத்து இப்ப சென்னையில வெள்ளம், தண்ணியில கண்டம். ஆனா ஆட்சி செய்யறாங்க இவங்க. என்ன அப்படியே மைசூர்ல இருந்து வரும்போது கோடி கோடியாவா பணத்தை கொண்டு வந்தாங்க? இல்ல அவங்க அம்மா சந்தியா அப்படியே கோடி கோடியா கொடுத்து அப்படியே போமா நீ சென்னையில போய் இருமா கோடி கணக்கில் சொத்து வாங்குமா சொன்னாங்க? ஒன்றும் கிடையாது. இந்த அம்மா மேல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? இந்த கேஸ் பாருங்க, எலெக்ஷன்ல நிற்கும் போது அவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்தது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் எலெக்ஷன்ல நிற்கும் போது கையெழுத்து போட்டது எத்தனை கேஸ் இருக்குன்னு அவங்களே எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நமக்கு தேவையா? இந்த அம்மா இப்படின்னா அந்த ஐயா வரலாற்று துரோகி யாருன்னு கேட்டீங்கன்னா, வரலாற்று துரோகிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா இலங்கையில் இருக்க கருணாவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர் கருணாநிதி தான். வரலாற்று துரோகிகள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை சாகடிச்ச இந்த வரலாற்று துரோகிகளை ஓட வேண்டாம், விரட்ட வேண்டாமா? ஓட ஓட விரட்ட வேண்டாமா? இவரு சொல்றாரு 1983 சொல்றாரு. அவரு முடிச்சிடறேன், 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். 1983 இவர் சொல்றாரு, எம்ஜிஆர் ஆட்சி பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? பாரதியின் கனவு நனவானால், பாரதியின் கனவு நனவானால் சிங்கள தீவின் மீது ஒரு பாலம் அமைத்தால் என் உடன் பிறப்புகளோடு சென்று நான் அங்க சிங்களவனை அடிச்சு போட்டு தமிழனை காப்பாற்றுவான்னு சொன்னார் இவர். ஆனா இந்த இலங்கை தமிழர்கள் சாவுக்கு காரணம் யார்? இவர்தானே. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து எப்படி வந்தது? வனவாசம் புத்தகத்தில் கவிஞர் போட்டிருக்கார் கண்ணதாசன் அவர்கள், நானும் மூக்காவும் ட்ரெயின் கள்ள ட்ரெயின் ஏறி வந்தோன்னு. உங்களுக்கு எப்படி சொத்து வந்தது? நீங்க 1967
சென்னையில தேர்தல் நிக்கும் போது நியூ காலேஜ் பக்கத்துல ஆள் தோட்டம்ங்கிற இடத்துல என்ன சொன்னீங்க? 18,000 ரூபாய் கடன் இருக்கு இந்த கலைஞருக்கு, தயவு செய்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க 1967. இன்னைக்கு உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் எங்க இருந்து வந்தது? எப்படி வந்தது இந்த பணம்? உங்க அப்பா முத்துவேலர் என்ன விபூதியை கொடுத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாரா? ஊரடிச்சு ஓலையில போட்ட பணம், நம்ம வயிற்றுல அடிச்ச பணம், நாளைக்கு வருவானுங்க. இவன் 500 அவன் 1000 தான், இவன் 1000 அவன் 2000, அவன் அப்பா வீட்டு காசா? மக்கள் பணம், நம்ம பணம், நம்ம வயிற்றுல அடிச்ச பணம். அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான், மக்கள்கிட்ட அடித்த பணம் மக்கள்கிட்டே வரணும். அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். மனசாட்சியெல்லாம் பார்க்காதீங்க. அவன் என்ன மனசாட்சி பார்த்தாலும் மட்டும் கொள்ளையடிச்சான்? அண்ணா திமுகவும் தயவு செய்து மனசாட்சி பார்க்காதீங்க. வாங்கிட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு